இந்தோனேஷியாவின் பிரம்மண்ணன் கோவிலை பற்றி ஒரு பார்வை. அதாவது இக்கோவில் என்பது தென்கிழக்கு ஆசியாவில் மிகப்பெரிய இந்து கோவில்கள் ஒன்றாக இது திகழ்கின்றது. பிரம்மண்ணன் கோவில் இது இந்தோனேஷியாவின் யோகிகார்த்தா நகரில் அமைந்துள்ளது. மிக பிரபலமான இந்து கோவில் வளாகமாகும். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இக்கோவில் இந்தோனேஷியா மற்றும் இந்தியாவுக்கும் இடையான நாகரிக கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமாக இது திகழ்கின்றது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படும் இக்கோவில் சஞ்சய வம்ச மன்னன் ராக்காய் பிக்காத்தான் என்பவரால் தொடங்கப்பட்டு பின்னர் அவருடைய வாரிசான மன்னன் லோகா பலரால் முடிக்கப்பட்டதாகும். அதன் பின்னர் தட்சன் துலோதுங் முதலான பிற்கால மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இது மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மன், விஷ்ணு ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் மிகப்பெரிய கோவிலாகும். பிரம்மண்ணன் கோவில் 240 கோவில்களை கொண்ட ஒரு வளாகமாகும். இக்கோவிலின் மைய விமானம் சுமார் 47 மீட்டர் 154 அடி உயரம் கொண்டதாகும். முதலில் சிவனுக்காக கட்டப்பட்ட இந்த ஆலயம் சிவகிரகம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் இருபுறமும் விஷ்ணு மற்றும் பிரம்மனுக்கு தனியாக கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மும்மூர்த்திகள் கோவிலாக இது திகழ்கின்றது. இங்குள்ள உயரமான சிவன் கோவிலில் சிவபெருமான் மகாதேவர் எனும் திருநாமத்தில் 3 மீட்டர் உயரத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார். கோயில் சுற்று பிரகாரத்தில் இராமாயண காட்சிகள் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. கோஷ்டங்களில் விநாயகர், துர்க்கை, அகத்தியர் ஆகியோர் உள்ளனர். நந்தி பகவான், கருடன், அன்னம் ஆகிய வாகனங்களுக்கு அமைக்கப்பட்ட 3 வாகன கோயில்களும் உள்ளன. சிவன் கோயிலுக்கு முன்பாக நந்தி கோயில் காணப்படுகின்றன. அங்கு சூரியன், சந்திரன் சிற்பங்கள் அழகுற காட்சி தருகின்றன. திருமூர்த்தி மற்றும் வாகன கோயில்களுக்கு இடையே வட தென்புறங்களில் 2 அபித்த கோயில்கள் உள்ளன. உள் வீதியில் 4 திசைகளிலும் 4 சிறிய கோவில்களான கெளிர் கோவில்களும் பாதோ கோவில்களும் காணப்படுகின்றன. பெரிய கோவிலை சுற்றி 224 பரிவார கோவில்கள் அமைந்துள்ளன. கம்போடியா நாட்டில் உள்ள அங்கோர் வாட் கோவிலுக்கு பிறகு ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய இந்து கோவிலாக இது திகழ்கின்றது. இந்த பிரம்மண்ணன் கோயில் உள்ள இக்கோயில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியத்தின் தலங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இக்கோவில் பெரும் சேதமடைந்து 246 கோவில்கள் கொண்ட மிகப்பெரிய வளாகமாக இது இருந்தாலும் பல இயற்கை சீற்றங்களால் இங்குள்ள பல கோயில்கள் சேதமடைந்து அதன் அஸ்திபாரம் மட்டுமே காணப்படுகின்றது. இந்த பிரம்மண்ணன் கோயில் வெறும் இந்து வழிபாடு தலம் மட்டுமல்ல, இது இந்தியா மற்றும் இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையான கலாச்சார மற்றும் பண்பாட்டு ஒற்றுமைக்கு சான்றாக இது திகழ்கின்றது. இங்குள்ள கோபுரங்களும் கலைநயமிக்க சிற்பங்களும் உலக சுற்றுலா பயணிகளை மிகவும் பெரிதும் கவர்ந்து இழுக்கின்றன. ஆகையால் நமது தமிழ்நாடு மற்றும் இந்தியா சுற்றுலா பயணிகள் சென்று இதை கண்டுகளிக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.